சற்று முன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான தகவல் வெளியிடுது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. கடலூர் ரேஷன் கடையில் பொருட்கள் எடை குறைவு பிரச்சனைக்கு தீர்வு காண விற்பனை முனைய கருவியுடன் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய தராசு இணைக்கும் திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் அரிசி, கோதுமை இலவசமாகவும், சர்க்கரை, துவரம்பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மானிய விலையிலும் வழங்கப்படுகிறது. ரேஷன் கடைகளில் பதிவேட்டில் வரவு வைத்து பொருட்கள் வழங்குவது நடைமுறையில் இருந்தது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன் POS விற்பனை முனையம் கருவி அறிமுகம் செய்யப்பட்டது. அதில் ரேஷன் கார்டை ஸ்கேன் செய்து கார்டுதாரர்களின் விரல் பதிவு, கருவிழி பதிவு செய்து மின்னணு தராசில் எடையிட்டு அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகிறது. எந்த முறையில் பொருட்கள் விநியோகம் செய்தாலும் எடை குறைத்து வழங்குவதாக புகார் உள்ளது. இந்த முறைகேடை தவிர்க்க நவீன தொழில்நுட்பத்தில் தராசில் எவ்வளவு எடை அளவீடு செய்யப்படுகிறதோ அந்தளவு POS கருவியில் பதிவு செய்து பில் வழங்கும் புதிய முறை சோதனை அடிப்படையில் மாவட்டம் வாரியாக ஒரு சில ரேஷன் கடைகளில் அமல்படுத்தப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் கடலூர், பண்ருட்டி, சிதம்பரம், காட்டுமன்னார்கோவில், விருதாச்சலம், திட்டக்குடி, குறிஞ்சிப்பாடி, புவனகிரி, வேப்பூர், ஸ்ரீமுஷ்ணம் என 10 தாலுகாக்கள் உள்ளன. மாவட்டம் முழுவதும் 1146 முழு நேரம் மற்றும் 312 பகுதி நேரம் என 1458 ரேஷன் கடைகள் உள்ளன. மாவட்டத்தில் 7,84,617 ரேஷன் கார்டுதாரர்கள் உள்ளன. மாவட்டத்தில் முதல் முறையாக கடலூர் கூட்டுறவு அங்காடி எண் 1 நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய தராசு விற்பனை முனைய கருவியுடன் இணைக்கப்பட்டு பொருட்கள் வழங்குவது நடைமுறைக்கு வந்துள்ளது. இது குறித்து உணவு பொருள் வழங்கல் துறை அதிகாரி கூறுகையில், ரேஷன் விற்பனையாளர்கள் கார்டுதாரருக்கு வழங்கப்படும் உணவுப் பொருட்கள் மற்றும் அவற்றின் எடை அளவுகளை பாயிண்ட் ஆப் சேல் கருவியில் பதிவு செய்வது நடைமுறையில் உள்ளது. புதிய தராசில் வைக்கப்படும் பொருளின் எடை தானியங்கி தொழில்நுட்பத்தில் பாயிண்ட் ஆப் சேல் கருவிக்கு அனுப்பப்பட்டு பதிவு செய்யப்படும். தராசில் எவ்வளவு எடைக்கு பொருள் வைக்கிறாரோ அதே எடையளவு உடனுக்குடன் பாயிண்ட் ஆப் சேல் கருவியில் பதிவு செய்யப்பட்டு கார்டுதாரருக்கு ரசீதாக வழங்கப்படும். கார்டுதாரருக்கு எடை குறைவாக பொருள் வழங்கிவிட்டு கூடுதலாக வழங்கியதாக பதிவு செய்ய முடியாது. இதனால் ரேஷன் பொருட்களை எடை குறைவாக விநியோகிப்பது போன்ற முறைகேடுகள் தடுக்கப்படும். படிப்படியாக அனைத்து கடைகளிலும் இத்திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றார். அது மட்டுமில்லாமல் பால் விலை இன்று முதல் அதிரடியாக உயர்ந்துள்ளது. அது சொல்லி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தென்னிந்தியாவின் மிகவும் பிரபலமான தனியார் பால் விற்பனை நிறுவனம் பால், தயிர் உள்ளிட்டவற்றின் விலையை இன்று முதல் உயர்த்தியுள்ளது. இது வாடிக்கையாளர்களுக்கு பெரிதும் அதிர்ச்சியூட்டும் தகவலாக அமைந்துள்ளது. எந்த அளவிற்கு உயர்த்தப்பட்டுள்ளது, வேறு என்னென்ன அறிவிப்புகள் என விரிவாக அலசலாம். தமிழகம் மட்டுமின்றி தென்னிந்திய அளவிலும் பிரபல பால் விற்பனை நிறுவனமாக ஹட்சன் திகழ்கிறது. இது தங்களின் பால், தயிர் உள்ளிட்டவற்றின் விலையை அதிரடியாக உயர்த்தியுள்ளது. இது இன்று முதல் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. இதையடுத்து விநியோகஸ்தர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் ஆரோக்கியா பால் 1 லிட்டருக்கு 4 ரூபாயும், 1 கிலோ தயிர் 3 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. பால் விலை இன்று முதல் உயர்வு. 1 லிட்டர் ஃபுல் ஸ்கிரீன் பால் விலை
ரூ. 82 என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு டீ கடைகள், உணவகங்கள், அலுவலக கேன்டீன்கள் ஆகியவற்றில் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது. ஏனெனில் இவை தனியார் பால் நிறுவனங்களை தான் பெரிதும் சார்ந்து உள்ளன. ஹெர்ஷன் நிறுவனம் அதிரடி. குறிப்பாக டீ, காபி, பால் குடிக்கும் சாமானியர்கள், தினக்கூலி ஊழியர்களின் பாக்கெட்டை பதம் பார்க்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஹெர்ஷன் நிறுவனம் பால் விற்பனை விலையை உயர்த்தியதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது பற்றி தமிழ்நாடு பால் முகவர்கள் நலச்சங்கம் கூறுகையில், ஹெர்ஷன் நிறுவனமான தன்னிச்சையாக இத்தகைய முடிவை எடுத்துள்ளது. சாமானியர்கள் கவலை. பால் விற்பனை என்பது பல்வேறு விஷயங்கள் உடன் சங்கிலி தொடர்பு போன்ற பிணைப்பை கொண்டிருக்கிறது. எனவே அடுத்தடுத்து பலவற்றை எதிரொலிக்கும். அது மட்டுமின்றி மற்ற தனியார் பால் நிறுவனங்களும் விலையை உயர்த்துவதற்கு உந்துதலாக அமையும் என கூறப்பட்டுள்ளன. அடுத்தடுத்து வெளியாகும் நியூஸ். இதற்கு உதாரணமாக ஒரு நிகழ்வை கூறலாம். ஆந்திராவை சேர்ந்த பிரபல தனியார் பால் உற்பத்தி நிறுவனங்கள் டிசம்பர் 2023 மற்றும் பிப்ரவரி 2024 என அடுத்தடுத்து விலை உயர்வை அமல்படுத்தின. அதாவது பால் விலை லிட்டருக்கு ரூ. 2 எனவும், தயிர் விலை 1 கிலோ ரூ. 5 எனவும் அடுத்தடுத்து உயர்த்தப்பட்டன. இதை கண்டு தமிழகத்தை சேர்ந்த பெரிய மற்றும் சிறிய பால் உற்பத்தி நிறுவனங்கள் விலை உயர்வை அமல்படுத்தின. அப்படி பார்த்தால் அடுத்து வரும் நாட்களில் பிற பால் உற்பத்தி நிறுவனங்கள் விலை உயர்வு குறித்த அறிவிக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அதாவது கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும். அதான் சப்ஸ்கிரைப் பட்டன். அது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டியை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டெய்லியும் ரெகுலராக காமிக்கும். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே போல் இன்னும் உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக செய்திகள் போடுறோம். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க.